எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆரண்ட வேளை ஒரு அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். ஆரண்ட வேளை ஒரு அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே,
நாங்கள் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஓ இருளெல்லாம் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகிலே. எஸ் லார்ட், நாங்கள் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகிலே. ஓ நாம் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகிலே. எஸ் ஜீசஸ், அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகிலே. ஓ கர்த்தர் நல்லவர். நாம் யாரிடமும் கையேந்தி நிற்காதபடி, அநாதையாய் அலைந்து திரியாதபடி இந்த நிமிஷம் வரை நம்மோடு இருந்த தேவன் இனியும் நம்மோடு இருக்கிறவர், இனியும் வழி நடத்துகிற ராஜா, எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாமாயிருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், நமக்குள் இருக்கிறவர், மிகவும் பெரியவராயிருக்கிறபடியா நம்முடைய அடையாளம் ஆண்டவருடையதாக இருக்குமானால், நம்முடைய அடையாளம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமானால், ஓமை உயர்த்துகிறோம் ராஜா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் உயர்ந்தவராய் இருக்கிறபடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உந்தன் வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தான் எங்களை இந்த நிமிஷம் வரை நடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை சோதனைகள் ஆண்டவரே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே, தாங்க முடியாத வார்த்தைகள் வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேலானவராய் உயர்ந்தவராய் இருக்கிறபடியா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன், அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன்,
முகவரி உம் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உம் முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உம் முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. என் அடையாளம் என் அடையாளம் உம் முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உம் முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. எஸ் ஜீசஸ். அவருடைய வார்த்தையிலே தான் ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையிலே தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நிச்சயமாய் நான் ஆசீர்வாதத்தை பெற்றவள் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரின் நாமத்தினால தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நான் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ முடியும். அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரமானது. எல்லாம் இருந்தாலும் சுகம் இல்லை என்றால், பலன் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை அநாதி சிநேகம். பேதுரு சொன்ன விதமாய் அவருடைய கிருபையை நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த கிருபை அனுதினமும் காலை தோறும் நமக்கு புதிய கிருபையினாலே தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையில நாம் பலப்படும் பொழுதுதான், அவருடைய வார்த்தையில் நாம் திடப்படும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள் நுழைந்து எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். எந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றவள். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த தேவனாம் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனாம் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே.
தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனார். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். எல்லாரும் விசுவாசமாய் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழிப்பாக செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழிப்பாக செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் எல்லாரும் விசுவாசமா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதம். எல்லாம் திரும்பமாய் சொல்ல. தேசத்தில் நான் நாம் எங்க இருக்கிறாலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்ப நல்லவர். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடை இல்லையே. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடை இல்லை. எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போ
இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழிப்பாக செய்தி. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கரத்தோடு இணைத்து சொல்லுங்க. கர்த்தரோடு கர்த்தர் ஆமென். கொடுத்ததை செழிப்பாக செய்தி. இனி 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 என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழிப்பாக செய்தி. ஆமென். அவர் வாக்குத்தத்தம் உயிருள்ளது. அந்த வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை வைத்து சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உயிருள்ளது. ஓ இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழிப்பாக செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம். ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் எந்த சத்ருவும் எந்த சாத்தானும் உன் ஆசீர்வாதத்தின் மீது கை வைக்கவே முடியாது. எந்த தேவனால் அவர் அல்லவா ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய வசனத்தின் பிரகாரமாய் நாம் நடக்கும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். தேசத்தில் நான் வாழ்கிற பகுதியிலே நான் தேசத்தில் நான் ஆசீர்வாதம் இருப்பேன். எந்த வேலை ஸ்தலத்திலும் நான் இருக்கிற எந்த காரியத்திலும் நான் கைட்டிருக்கிற அத்தனை காரியத்திலும் தேசத்தில் நான் ஆசீர்வாதம் இருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதம் இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. நம்முடைய தேவைகளை கர்த்தர் பரிபூரணமாய் நிறைவேற்ற நல்லவர். உன் தேவைகள் உன் மன விருப்பம் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ராஜாதி ராஜா ஒன்றுமே தடையில்லாமல் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நிறைவானவர் உனக்குள்ள இருக்கும் போது, அந்த வார்த்தையின் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியும் போது குறைவில்லாமல் நடத்துகிற தகப்பன் எந்த தேவனாம் எந்த தேவனாம் நிச்சயமாய் ஆசீர்வாதம் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமா ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது ஆண்டவரே. நம்முடைய வாக்குத்தத்தம் ஜீவனுள்ள ஆண்டவரே. நீ தடையில்லாமல் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. தடையில்லாமல் நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் ஒவ்வொருவரின் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமை, உமக்கே துதி, ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராதனைக்குள் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். கிருபையாயிரும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி என்னை பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம். 25ஆம் ஆண்டின் முதல் வாரம். இந்த முதல் வாரத்திலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எத்தனையும் நாம் முதல் தேதியில் எடுத்திருப்போம். அதில் மிக முக்கியமான காரியம் இந்த காலையில் நாம் பார்க்க போகிற ஒரு வேத சத்தியம். தேவனுடன் ஒரு புதிய சந்திப்பு. இது வரைக்கும் கடந்த ஆண்டிலே நாம் எப்படி இருந்தோம் அது முக்கியமல்ல.
தேவனோடு கூட ஒரு புதிய சந்திப்பு என்ற நிலவரத்தில் நாம் பேச போகிறோம். நாம் கடவுளை பற்றிய தகவல் நமக்கு தெரியும், ஆண்டவரை பற்றிய தகவல் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை பற்றி தெரியாது. அதான் முக்கியமான காரணம். அநேகருக்கு ஆண்டவரை குறித்து தெரியும், ஆனால் ஆண்டவரை தெரியாது. ஆண்டவரை, கடவுளை சமீபத்தில் அனுபவம் உள்ள மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். நேற்று அனுபவம் இல்லை, இன்று ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் வேதம் சொல்லும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி சில வசனங்களை நாம் படிக்கலாம். அதற்கு முன்பதாக ஏசாயாவை நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எதற்கான காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா பார்க்கும்போது அவன் ஒரு 5 ராஜாவின் கீழே அவன் வேலை செய்கிறான். அதில் பார்க்கும்போது அமோத்தியன் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாவாகிய உசியா, யோதாம், ஆகான், எசேக்கியா என்ப நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இப்படி 5 ராஜாக்கள் கீழே இந்த ஏசியா பணி செய்வதை நாம் பார்க்கணும். தீர்க்கதரிசியா இருக்கிறான், ராஜாவுக்கு பல விதமான ஆலோசனை சொல்கிறான். இப்போ 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். உசிய ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. இது ஒரு ராஜா இறந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும். ராஜா இறந்த உடனே என்ன பார்க்குறோம்? நாட்டில் பல உறுதியற்ற தன்மையை நாம் பார்க்கணும். ஒரு ராஜா, ஒரு ஆளுகிறவர் இறந்த உடனே அந்த நாட்டில் உண்டாகும் உறுதியற்ற பல தன்மைகளை நாம் பார்க்கணும். அந்த நாட்டிலே பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பல விதமான வயலன்ஸ் இதெல்லாம் நடக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்படி ஒரு காலகட்டத்திலாம் இங்கே ஏசாயா இருப்பதை நான் பார்க்குறோம். இந்த ஏசாயா எப்படி இருக்கும்போது அவன் குழப்பத்தில் இருக்கிறான். அவன் குழப்பத்தில் இருக்கும்போது அப்போ தேவன் ஏசாயாவுடைய உள்ளான கண்களை திறக்கிறதை நான் வசனம் கூறுகிறது. ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் போவார்கள். எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் கூட ஒரு நாள் இறக்க வேண்டும் என்று நீதி இருக்கிறது பார்க்கும். ஆனால் இப்போது ஏசாயாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, உள்ளத்தின் கண்களை திறக்கும் போது அப்போது ஏசாயா சிந்திக்கிற ஒரு காரியம், ஒரு ராஜா இருக்கிறார், எப்போதும் அவர் ராஜா, மறிக்கவே மாட்டார், அவர் தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்பதை ஏசாயா உணர்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? see who God is, see who you are. கடவுள் யார் என்பதை பாருங்கள். இரண்டாவது, நீங்கள் யார் என்று நீங்கள் பார்க்கணும். முதலாவது ஆண்டவர் யார் என்பதை நாம் பார்க்கணும். பிறகு நாம் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கு ஏசாயா சொல்ற காரியம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை நான் கண்டேன். இப்போது ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். தேவன் என்ன சொல்றாரு? இது மூலமாக எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது, கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க என்று தேவன் சொல்ற காரியங்களை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அப்படியான வெளிப்பாடு நமக்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவர் எப்போதும் தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறதே நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துக்கு போகலாம். கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. இப்போது சேருபீன்கள், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் செராஃபிம். இந்த சேருபீன்களை பார்க்கும்போது மற்ற தூதர்களை போல அல்ல. இந்த சேருபீன்களை பார்க்கும்போது 6 ரெக்கைகள், விங்ஸ் இருப்பதாக வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. 2 ரெக்கைகளாலே தன் முகத்தை மூடி, 2 ரெக்கைகள் தான் செட்டைகளாலே தன் கண்களை மூடி, 2 செட்டைகளாலே அவர்கள் பறப்பதை நமக்கு வேதம் போதிக்கிறது. இப்படி அந்த கேருபீன்கள் கூட அவரை பார்க்க முடியாதபடி அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை நமக்கு கொடுக்கிறது. 2 செட்டைகளால் கால்களை மூடுகிற அந்த காரியமானது தாங்கள் எப்போதும் அவருக்கு நாங்கள் கீழ் இருக்கிறோம், பணி செய்கிறோம் என்பது அடையாளமா இருப்பதை நான் பார்ப்போம். 3ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
ஒவ்வொரு தூதனும் என்ன சொல்றாங்க, சேனை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் அங்கு ஆண்டவரை குறித்து துதிப்பதை நான் பார்க்கும். இந்த சத்தமானது பரலோகத்துல கேட்கிற ஒரு சத்தம். பரலோகத்துல எப்போதும் அவர் பரிசுத்தர் 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 என்று கேட்கிற சத்தமானது, அந்த சத்தத்தை இப்போது ஏசாயா கேட்கிறார் முதல் முறையாக. இப்போது தேவன் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்பதை இங்கு ஏசாயா கேட்கிறே பார்க்கும். இதுதான் 1 யோவான் சொல்றார். 1 யோவான் கடைசியில நீங்கள் புத்தகத்தை பைபிளை புரட்டிவினால் கிடைக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. யோவான் சொல்றார், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. என்னதான் வெளிச்சமா இருந்தாலும் கூட அந்த வெளிச்சத்திலே ஒரு இருள் இருப்பதை நான் பார்ப்போம். அங்கு அவர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருப்பதனாலே அங்கு எந்த விதமான இருள் அவரிடத்துல இல்லாமல் இருக்கிறது நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கு வசனம் போதிக்கிறது, பூமி அனைத்தும் என்ன செய்றாங்க, பூமி அனைத்தும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரை துதிக்கிற அவருடைய நாமத்தை உயர்த்துகிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஓகே, மீண்டும் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். சொல்கிறது, கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினாலே நிறைந்தது. கூப்பிடுகிற சத்தம் வாசலை அசைத்தது, ஆலயம் புகையினாலே நிறைந்தது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை ஆராதனைக்கு வரும்போது, அவரை கூப்பிடும்போது, ஜெபம் பண்ணும்போது, எப்படி இந்த இடத்துல ஆலயம் புகையினாலே நிறைந்ததோ அதே போல நாம் ஆண்டவரை துதிக்கும் போது பாடும்போது தேவ பிரசன்னமானது நம்மை நிரப்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதனால் ஆராதனைக்கு வரும்போது, ஆராதனை நாம் செய்ய வந்திருக்கிறோம், நமக்காக இல்லை, ஆண்டவரை துதிக்கிறோம், அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்க வேண்டும் என்று இங்கே ஏசாயா நமக்கு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறேன், சேனைகள் கர்த்தராகிய ராஜா என் கண்கள் கண்டதே என்றார். அப்போது ஏசாயா சொல்றார், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏசாயா பார்க்கும்போது அவன் 5 ராஜாக்கள் கீழே பணி செய்கிறான், ரொம்ப உண்மையா இருக்கிறான், நீதியா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், தேவனோடு கூட நடக்கிறான், வெளிப்பாடு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, வரப்போகிற நாட்களுக்கு நடக்கிற காரியம் எல்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த ஏசாயா சொல்ற காரியமானது, நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். என்னதான் நாம் பிரசங்கம் பண்ணாலும், பாடினாலும், வசனத்தை வாசித்தாலும், ஜெபம் பண்ணாலும் கூட இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது நாம் அசுத்த உதடுள்ள மனுஷியா இருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமில்லை, அவர் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறவன். நாம் எங்க இருக்கிறோம்? இந்த ஜனங்களோடு தான் இருக்கிறோம். இந்த ஜனங்களோடு கூட நாம் இருந்தாலும், ஜனங்களோடு கூட வாழ்ந்தாலும் கூட அந்த ஜனங்களைப் போல நாம் இல்லாமல், அந்த ஜனங்களைப் போல நாம் வாழாமல், ஜனங்களைப் போல நாம் பேசாமல், நம்முடைய வார்த்தையிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை துதிக்கவும் கனப்படுத்துகிற அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று வேதனம் கூறுகிறது. சேனை கர்த்தராகிய ராஜாவிய கண்கள் கண்டதே என்றார். ஆண்டவரை நான் பார்த்தேன் என்று இங்கே ஏசாயா சொல்லி வாசிக்கிறோம். நம் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவரை குறித்து நாம் தவறாக பேசக்கூடாது, மற்றவர்கள் செய்த தவறுகளை குறித்து நாம் அறிக்கை செய்யக்கூடாது. நாம் நம்மை குறித்து சிந்திக்கணும். யாரும் நம்மை குறித்து பேசவில்லை என்பதற்காக குடும்பத்துல நம்மை குறித்து யாரும் பேசல, சொந்தத்துல யாரும் நம்மை குறித்து பேசல, நண்பர்கள் யாரும் நம்மை குறித்து பேசல என்பதற்காக நாம் நீதிமான்களாக நாம் மாற முடியாது. அதனால் நாம் செய்த காரியம் நமக்கு தெரியும், நாம் செய்த தவறு நமக்கு தெரியும். ஆனால் கூட நம்மை குறித்து யாரும் பேசாமல் இருப்பதனாலே நாம் நல்லவர் என்று நாம் ஒரு நாள் சிந்திக்க கூடாது வேதம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் லூக்கா நமக்கு சொல்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கு லூக்கா 5:8 வாசிக்கிறோம். அங்கு சிமியோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தை விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். எப்படி இந்த ஏசாயா அங்க சொல்றாரோ, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் சொல்றாரோ, அதே போல இங்கு புதிய ஏற்பாட்டில் பேதுரு சொல்றார், இயேசுவின் பாதத்தில், ஆண்டவரே
தன்னை பாவி என்று அவன் அறிக்கை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு சமூகத்து முன்பதாக நாம் எப்போதும் நாம் பாவிகளாக இருக்கிறோம் என்பதுதான் நாம் நினைவு கூற வேண்டும். அதனாலே இந்த பேதுரு என்ன யோசிக்கிறான், யார் இவர் என்று பேதுரு வியப்படுகிறான். காற்றும் கடலும் இவருக்கு அடங்குறது. அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து இங்கு பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்பதை அந்த பேதுரு அறிக்கை செய்கிறான். அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையிலே நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? ஒன்று, நாம் அசுத்த உதடுள்ள மனுஷன். கெட்ட காரியம் நமக்குள்ள அநேகம் இருக்கிறது, இன்னும் அது வெளியில வரல, வெளிப்படவில்லை. அதே நிமித்தமாக இந்த உலகத்தின் பார்வையில நாம் என்னதான் நாம் நீதிமானாய் காணப்பட்டார் கூட நாம் தேவனுடைய பார்வையிலே இன்னும் நாம் பாவிகளாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் மேத்யூ சொல்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் அங்கு படிக்கலாம். 15, 18, 18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வெறும் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இல்லை, அது இருதயத்தில் இருக்கிறது. ஒருவேளை கொஞ்ச நாளா இருக்கலாம், அதிக நாளா இருக்கலாம், அதிக வருஷங்களா இருக்கலாம். அதனால நீங்க வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் தான் இருதயத்தை, வாயிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் எங்க வருகிறது? வெறும் வார்த்தையா இல்ல, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக வேதம் கூறுகிறது. இதுதான் பேதுரு பார்த்தோம், சொல்ற ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். இதை ஏசியா சொல்ற ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அவன் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். சரி, மீண்டுமாக நாம் ஏசியா 6ஆம் அதிகாரத்தை நாம் போகலாம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தடில் எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்தான். அப்போது என்ன செய்றாங்க, ஒரு தரிசனம் காண்கிறான். பலிபீடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு நெருப்பு, ஆல்டர் நாங்கள் வாசிக்கிறோம். அதனால் பலிபீடம் இந்த என்ன செய்றாங்க, அந்த ஆல்டர் என்று சொல்லும்போது ஆல்டர் ஏ பிளேஸ் ஆஃப் என்கவுண்டர், ஏ பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பலிபீடம் ஒரு சந்திப்புக்கான இடம், அதாவது தியாகம் செய்யும் இடம். ஒரு பலிபீடமானது ஆண்டவரை சந்திக்கிற இடம் மட்டுமல்ல, தியாகம் செய்கிற இடமாக வேதம் கூறுகிறது. அதே ஒரு ஆலயம் என்பது நாம் ஆலயத்துக்கு ஒரு நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, வார்த்தைகளை கேட்கும் போது, தேவனை மையப்படுத்தும் போது, அப்போது என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவாவினாலே நாம் தொடர்பு கொள்கிறோம். அதனால் இந்த ஆல்டர் என்று பலிபீடம் என்று சொல்ற காரியமானது ஒரு மனமா எல்லாரும் திருச்சபையிலே கூடி வரும்போது அங்கே தேவ நாமத்தை நாம் மையப்படுத்துகிறோம். அது பலிபீடத்தை குறிக்கிற காரியமாக இருப்பதை நாம் வாசிக்கிறோம். இதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டோரி. அதனோட ஒரு வசனத்தை மட்டும் நாம் அதில் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:30 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது எலிசா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அப்போது எலியா காலத்துல பார்க்கிறோம், இங்கு பார்க்குறோம் ஏசியா காலத்துல ஒரு பலிபீடத்துல இருந்து ஒரு நெருப்பு கொண்டு வருவதாக பார்க்கிறோம். எலியா காலத்துல நான் பார்க்கும்போது அப்போது எலியா பார்க்கிறோம், அந்த பலிபீடத்திற்கிட்ட போகும்போது அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்ட, ஆங்கிலத்துல புரோக்கன், உடைக்கப்பட்டதா இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பலிபீடம் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது, சரியா இருக்கிறதா, செம்மையா இருக்கிறதா, உடைக்கப்பட்டிருக்கிறதா, புரோக்கன், உன்னுடைய ஜப வாழ்க்கை உடைந்திருக்கிறதா, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உடைந்திருக்கிறதா, தேவனோடு கூட நெருக்கமா இருக்க உடைந்திருக்கிறதா, விசுவாசம் உடைந்திருக்கிறதா, அந்த பலிபீடம் புரோக்கன் உடைந்திருப்பதாக நமக்கு வேதம் போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை ஒவ்வொரு நாளும் நெருங்கி வந்து நம்முடைய ஆவிக்குரிய பலிபீடத்தை செப்பனிட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மீண்டும் ஏசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரலாம். அதனால் அந்த ஒரு நெருப்பை தடலை என்னிடத்திலே பறந்து வந்தது. அந்த பலிபீடத்துல ஒரு நெருப்பு பறந்து வருது. ஒரு என்ன செய்றாங்க, அந்த ஒரு குரட்டால் ஒரு நெருப்பை தடலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அந்த தூதன் பறந்து வரான். அதனால என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதுனாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அந்த தூதன் என்ன பார்க்கிறோம், அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பை ஒரு 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 சின்ன ஒரு பொருள்னாலே அதை பிடித்து அதை கொண்டு வந்து இயேசுவோடைய வாயை
தொட்டதாக, உண்மையான நெருப்பு இல்லை, தரிசனத்தை காண்கிறான். தொட்ட என்ன செய்றான், இது உன் உதடுகளை தொட்டதுனாலே உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் purge, சுத்தப்படுத்தப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். இந்த அந்த 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 நெருப்பதை குறிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொடணும், அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தை தொடணும், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயை தொடுமானால் அப்போது நாம் பரிசுத்தமாக்கப்படலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அப்போது ஏசியா அந்த தரிசனத்தின் முடிவில் வரும்போது என்ன பார்க்குறோம், 8ஆம் வசனம், பின்பு ஆண்டு கேட்கிறார் அவனை பார்த்து, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறான். அப்படியே தேவனோடு கூட பேசுகிற ஒரு டைலாக், உரையாடல். அதன் இடையில பார்க்குறோம். அப்போது ஆண்டு கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யாரை எனது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவள் ஏசு சொல்றான், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். இப்போது ஆண்டு கேட்கிறா, யாரை நான் அனுப்புவேன், யாரை நமது காரியமாய் போவான் என்று. அவர் வேலை செய்ய, ஆண்டோடா இருக்கிற இயேசுடைய வேலை செய்ய, அவருடைய ஊழியத்தை செய்ய ஆட்களை தேர்ந்தெடுப்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். தேவன் தாமே செய்யறாங்க, அவருடைய மகத்தானே பணியை செய்ய கர்த்தர் செய்கிறார், அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படி இருக்கணும், அவள் ஆண்டவர் நம்புகிற ஆளா இருக்கணும், இல்லை அவனும் அவ்வளோ பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பாவத்துக்கு விலகி ஜீவிக்கணும். அதனாலே இது நம்மை ஈடுபடுத்துகிறா வாசிக்கிறோம். நம்மை கட்டாயப்படுத்தவில்லை, ஈடுபடுத்துகிறார். ஊழியம் என்பது கட்டாயம் அல்ல, ஈடுபடுத்துகிற காரியம். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூட தேவனை தேட வேண்டும் என்று வேதம் கொடுக்குறது. இப்படியாக இயேசு என்ன சொல்ல, இதோ நான் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றான். பாரு, எத்தனை ஆண்டுகள், 5 ராஜாக்கள் கீழே வேலை செய்யலாம். 5 ராஜாக்கள் கீழே வேலை செய்து பணிவா இருந்து தாழ்மையா இருந்த அநேக காரியங்கள்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அப்போது என்ன செய்யறாங்க, ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்ய அவன் புறப்பட்டு போனதாக வேதம் கூறுகிறது. அதனால் இந்த புதிய ஆண்டிலே தேவனோடு கூட ஒரு புதிய சந்திப்பு, ஒரு புதிய பாதை தேர்ந்தெடுத்து அவருக்காக வாழ்கிற மகளாய் நம்ம இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைக்கும் போது ஒரு அழைப்பு கேட்டு நாம் என்ன செய்யணும், நாம் நம்மளோட அழைப்பை கேட்டு அந்த அழைப்புக்கு நாம் இணைந்து நடக்கிற மகளாய் நம்ம இருப்போமானால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி காணலாம். கடந்த வருஷத்திலேயே நாம் எப்படி இருந்தோம் அது முக்கியமில்லை. இந்த புதிய வருஷத்துல தேவனோடு கூட ஒரு புதிய சந்திப்பு, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஒரு புதிய சந்திப்பா இருக்க வேண்டும். நேற்று கிருபை இன்று வராது, இன்று கிருபை நாளைக்கு வராது. ஒவ்வொரு நாளும் எப்படி தேவன் நம்மை புதிய கிருபையெல்லாம் எடுத்துக்கிறார், இதே போல ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட புதிய சந்திப்பில் நாம் இருப்போமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரும்பகட்டும். ஆமென். God bless you. Take care.